வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. என்னோட மொபைலில் நான் வந்து நெட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் வெறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜாக வருது, இது வந்து நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து நிறைய ஆப்ஸை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தாங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு ஆப்பையும் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜை நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். தெரிஞ்ச நண்பர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாத நண்பர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட மொபைலில் பாருங்கள், வெறும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வருது. இதையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபேஸ்புக் ஆப்பில் நான் வந்து ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஃபஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்ளிகேஷன் மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க, அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா ஆப்ஸும் நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து எந்த ஆப்பில் அதிகமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக் ஆப்பை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வந்து அன்செக் பண்ணுங்கள். நமக்கு வந்து செக் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸ்க்கும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.